அவரை விசுவாசிக்கிற அநேக ஜனங்கள் கூட அவருடைய மகத்துவத்தை அறிய முடியாமலே தான் வந்து இருக்கிறார்கள். அறிந்ததான ஜனங்கள் இந்த தெய்வத்தை அறிந்திருப்பதற்கே நாம் மிக பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். வேதம் சொல்கிறது, இந்த இயேசுவை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் எவ்வளவு உன்னதமான தெய்வம்! ஆனால் அவரை தாழ்த்தி ஒரு மனிதனாக பிறந்தார். எனவே எல்லா மனிதர்களுடைய கஷ்டங்களும் அவருக்கு தெரியும். எல்லா மனிதருடைய கஷ்டமும் தெரியும். எல்லா மனிதருடைய வேதனையும் ஆண்டவர் இயேசுவுக்கு வந்து தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேதனைப்பட்ட நேரங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்தது, நம்முடைய கண்ணீரை துடைத்தது அந்த ஆண்டவர் தான். எத்தனையோ நேரங்களிலே நாம் எல்லாம் வழி தெரியாதவாறு, பாதை தெரியாதவாறு, ரொம்ப சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு நெருங்கி ஒடுங்கி தூங்காமல் கொள்ளாமல் எல்லாம் இருந்ததான நேரங்கள் எல்லாம் உண்டு. அந்த நேரத்திலே நம்மை தேடி வந்தது நமக்காக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு வந்து அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஆனால் அவர் ஏழைகளின் தேவனாக இருக்கிறார். அவர் பணக்கார தேவனாக இருந்தால் பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், அவரிடத்துல போக முடியும். அவர் ஏழ்மையின் தேவனாக இருக்கிறபடினால்தான் நாம் எல்லாம் அவரிடத்துல மிக வெகுவாக வந்து சேரத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவராக வந்து பெற்றிருக்கிறோம். இந்த வருடத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவுகூர கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நிறைய மனிதர்கள் அவரிடத்தில் இருந்தவர்கள் இந்த நாளிலே அவர்கள் ஜீவனோடு இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை ஜீவனோடு காத்திருக்கிறது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். பணத்தை உதவி செய்யலாம், பொருளை உதவி செய்யலாம், சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். ஜீவனை கொடுக்க எந்த டாக்டராலும் முடியாது, எந்த மருத்துவராலும் முடியாது. இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்காக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் எழுந்திருந்து வேதாகமத்தை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷ பகுதியில் ஒரு பகுதியை எடுத்து நாம் ஒன்று வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை நான் ஒரு வசனம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை வாசித்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவரோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அதே என்றால் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் அதை கண்டபொழுது நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம்
பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் உள்ளது அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மானிட உருவில் அவதரித்த மாசுட ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுட ஒளியே கிறிஸ்தேசுவே, ஆத்தும மீட்பையும் ஏற்படுத்த அவனிலே உனக்காய் உதித்தார். அண்டி வருவாய் வேண்டி அடைவான் அண்ணலே ஆத்துமவினை நீக்குவார். அண்டி வருவாய் வேண்டி அடைவான் அண்ணலே ஆத்துமவினை நீக்குவார். மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, இயேசுவின் நாமத்தில் வல்லமையே இதை நாடுவோர்க்கு விடுதலையே, தோன்ம கட்டுகள் காவல் சீரைகள் இன்று அகற்றுவதையும் நம்பிவா. தோன்ம கட்டுகள் காவல் சீரைகள் இன்று அகற்றுவதையும் நம்பிவா. மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, கர்த்தர் உன்னை இனி கைவிடாரே, கடைசி வரை தளராதே நம்பு. என்றும் நல்லவர் கர்த்தர் வல்லவர், இயேசுவிடம் வந்தால் புறம்பே தள்ளார். என்றும் நல்லவர் கர்த்தர் வல்லவர், இயேசுவிடம் வந்தால் புறம்பே தள்ளார். மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட ஒருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு பிறந்ததான நேரம் எந்த நேரம்? இரவா பகல? பிறந்ததான நேரம் பகலா இரவா? யாருக்கும் வந்து என்ன செய்யாது. ஏன்னா ஒரு ஏழையினுடைய வீட்டில் பிறந்தபடினால அவரை குறித்தான செய்திகள் எல்லாம் அந்த இடத்துல பிரபலமாகவில்லை. செய்தியை பிரபலப்படுத்தினது தேவனுடைய தூதர்கள் தான். தூதர்கள் மந்தை மெய்ப்பரிடத்துல சொன்னாங்க, இந்த மந்தையினுடைய மெய்ப்பர்கள் இப்படி ஒரு வித்தியாசமான செய்தி இயற்கைக்கு அப்பாற்பட்டு தூதர்களால் அறிவிக்கப்பட்டது என்பதை பார்க்கும்படியாக போனாங்க. பிள்ளையை பார்த்தாங்க. அந்த செய்தியை எல்லாரிடத்தில் அவர்கள் என்ன செய்தாங்க? அறிவித்தாங்க. அவர் அந்த நாட்களில் இருந்த ராஜாவுடைய வீட்டில் பிறந்திருந்தா செய்தி மிக வேகமாக எல்லாரிடத்திலையும் வந்து பரவி இருக்கும். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவர் வந்து ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. ஆனா ராஜாதி ராஜாவோ, ராஜா என்றால் அர்த்தம் என்ன? எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் ராஜா. அதுதான் ராஜாதி ராஜா. எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு ராஜாவாக இருக்கிறதான அந்த தெய்வம் இயேசு என்றதான பேரில் ஒரு ஏழையினுடைய குடும்பத்தில் தான் அவர் என்ன செய்தார்? பிறந்தார். உன்னத பாட்டில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் அதை வாசித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்கே என்று சொல்லி அந்த இடத்துல அங்கே எழுதப்பட்டிருப்பதை வந்து வாசிக்கலாம். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றார். கிச்சிலி மரம் என்றால் ஆரஞ்சு பழ மரம். ஆரஞ்சு பழ மரம். கிச்சிலி மரம் என்றால் ஆரஞ்சு பழ மரம். இந்த மரத்தடியில தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மாட்டு தொழுத்துல பிறக்கல, மாட்டு தொழுத்துல பிறத்தப்பட்டிருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறந்தது எங்கதான்? மரத்தடியில தான் அவர் வந்து என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அவருடைய பிரசவத்தை பார்க்க அங்க மருத்துவச்சி கிடையாது. அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்து ஒரு துணி எடுத்து கொடுப்பதற்கு ஆள் இல்லை. உறவுகள் இல்லாமல் அவருக்கு உறவுகள் எல்லாம் அவருக்கு உண்டு. ஆனா உறவுகள் இருந்தாலும் அவரை வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ரொம்ப கடுமையான ஒரு பனி நேரத்துல தான் அவர் வந்து என்ன செய்தார்? பிறந்தார். அந்த பனி நேரத்திலையும் அவர் இருப்பதற்கு வீடு இல்லை. பொதுவாக தொழு வந்து வேண்டுமென்றால் ஒரு சைடு அடைத்திருக்கும், மற்ற 3 சைடு திறப்பா தான் இருக்கும். அப்ப மிக பனி நேரம் என்றால் அந்த இடத்துல பெரியவர்களே இருப்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பனி நேரத்தில் நம்ம வீட்டில் இருப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த பனி நேரத்தில் காலையில 7 மணிக்கு வருவதற்கே நமக்கு எப்படி 7 மணிக்கு வையுங்கள் என்று சொல்லி சொன்னவங்களே நிறைய பேர் 7 மணிக்கு வந்து என்ன செய்யல, வரல. ஏன்னா இது என்ன நேரம்? என்ன நேரம்? பனி நேரம். பனியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சபை நடத்துகிறதா நாங்கள் வந்துதான் என்ன செய்வோம்? நாங்க சரியாக இத்தனை மணிக்கு வந்தாச்சு. ஆனா நாங்க பல வீடுகளுக்கு போயிட்டு நைட்டு இங்க லோக்கல்ல வந்ததுக்கு பிறகும் ஒரு வீடு விடப்பட்டிருந்தது. அவரோட வீட்டு கேள்றவனுக்கு போக திரும்ப போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 12 மணி இருக்கும். 12 மணிக்கு நாங்க உடனே அப்படியே வீட்டுக்கு கிளம்ப முடியாது. ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அதற்காக ஸ்பெஷலாக வந்து ஜெபம் பண்ணணும், காலையில் எழும்பணும். நீங்கள் அநேகர் பைபிள் வாசிக்காமல் வந்து இருப்பீங்க. நாங்கள் அப்படிலாம் வர முடியாதுல்ல. பைபிள் வந்து பிரட்டி சில காரியங்களெல்லாம் வந்து என்ன செய்யணும்? வாசிக்கணும், கொள்ளணும். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இத்தனை மணிக்கு வந்திருக்கிறோம், 7 மணிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகரால இந்த 7 மணிக்கு வர முடியல. காரணம் என்னன்னு சொல்லுவோம்? குளிர்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு குளிரில் மாட்டு தொழுவத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தார்? கிடத்தப்பட்டிருந்தார். ஆனா இன்றைக்கு அவர் உறவுகள் இருந்தால், தேடப்படாதவராக இருந்தார். நம்ம கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் அவ்வளவு பேர் நம்ம எல்லாம் உறவுகளாக வந்து இருக்கிறோம். சகோதர சகோதரிகளாக நம்ம வந்து ஜாதியை பார்ப்பதில்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரர் பார்ப்பதில்லை. நாம எல்லாம் ஒரு சகோதரத்துவ முறையில் நம்ம வந்து இருக்கிறோம் என்றால் அவர் நமக்காக அந்த ஏழை கோலத்துல பிறந்த காரணத்தினால்தான். கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய கொண்டாட்டம் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல இப்போ வந்து மதுபான கடைகள் காலையில திறக்கிறது இல்லை. அந்த காலத்துல மதுபான கடைகள் எல்லாம் காலையிலே வந்து திறந்துரும். ஏன்னா பிரைவேட்டு கூட திறந்தபடினால காலையில திறந்துரும். நிறைய பேர் கிறிஸ்துமஸ் ஆராதனையை முடிச்சுட்டு மதுபான பாட்டில் வாங்கிட்டு தான் எங்க போவாங்க? வீட்டுக்கு போவாங்க. அவருடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படி இருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஜனங்களெல்லாம் பார்த்து ரொம்ப என்ன செய்வார்? வேதனைப்படுவார். கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் வந்து இருதயத்தில் விசுவாசிப்பது உண்மையானால் அவர் வாழ்ந்தபடியே நாம் வந்து என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, அவர் இயேசு தெய்வம், அவர்லாம் வாழ்வார், அவர் சொன்னபடியெல்லாம் நான்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நம்ம போல அவர் பாடுள்ள ஒரு மனுஷர் தான். எல்லா உணர்வும் அவருக்கு உண்டு. அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள், நேசிக்கிறவர்களை பார்க்கும்போது கண்ணீர் வந்தது. எல்லா மனிதர்களுக்கெல்லாம் என்னென்ன சுபாவங்கள் இருக்கோ அவ்வளவு சுபாவங்கள் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் அவர் மனிதனாக 100% அவர் மனிதன், 100% தெய்வம்.
அவர் தேவனும் மனிதனுமானவர், தேவனும் மனிதனுமானவர். அவர் இந்த பூமியில மனிதனாக வந்ததான நோக்கம் என்னவென்றால் எல்லா மனிதர்களும் வாழ்வடைய வேண்டும். அவர் எந்த வித்தியாசம் பார்ப்பதே இல்லை, எந்த ஒரு வித்தியாசம் பார்ப்பதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இயேசுவால தான் வாழ்வடைந்திருக்கிறோம், நிறைய பேர் இயேசுவால தான் வாழ்வடைந்திருக்கிறோம். நிறைய பேரெல்லாம் மருத்துவர்கள் பிழைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஜீவனோடு இருக்கிறாங்க. அநேகரெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது ஆளுக்குள்ள வியாதி என்று சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. எதனால? அந்த ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்து அவர் இந்த பூமியில இன்றைக்கும் எப்படி இருக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாம நம்முடைய ஜீவனை காக்க முடியுமா? காக்க முடியுமா? யார் காத்துட்டு வர்றா? நம்மை படைத்தவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். படைத்தவர் நம்மை போஷித்து வந்து வருகிறார். படைத்தவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கைவிடுவதே இல்லை. அந்த விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறதான நாம், இந்த இயேசு வாழ்ந்ததான வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கவே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இவரை எப்படியாயினும் கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா மிக தந்திரமாக செயல்பட்டான். இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போவதற்கான காரணம் என்ன? மீகாவினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்க வாசிங்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு உன்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடைய. இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா ஒருத்தர் என்ன செய்ய போகிறார்? பிறக்க போகிறார். இது ஏரோது ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அந்த நாளிலே யூதேயாவை ஆளுகை செய்து வருகிறது யார்? ஏரோது ஆண்டு வருகிறான். எந்த ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜா வந்து வருவதற்கு விரும்புவதில்லை. காலமெல்லாம் தான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ராஜாவும் இருப்பார். இந்த ஏரோது ராஜாவாக இருக்கும்போது யூதருக்கு ராஜாவாக மேசியா வந்து பிறந்து விட்டார் என்றதான செய்தி சாஸ்திரிகள் மூலமாக அங்கே தெரிய வருகிறது. இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டார்கள். நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் இந்த நட்சத்திரத்தை பின்னாடியே தான் போயிருக்க வேண்டும். ஏனென்றால் நட்சத்திரம் கடைசியில போய் நின்றதான இடம் எங்க? பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலதான் போய் நின்றது. அப்போ இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்து கொண்டே வந்திருந்தால் இந்த இயேசு இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அந்த வீட்டிலே வந்து அவர்கள் பார்த்து தரிசனம் பண்ணி இருக்கலாம். ஆனா இவர்களுக்குள்ள ஒரு மாம்சீகத்தில் ஒரு எண்ணம் என்னவென்றால், ராஜாவாக இருந்தால் எங்க தான் பிறப்பார்? அரண்மனையில் தான் பிறப்பார். ராஜா எப்படி ஒரு சாதாரண வீட்டில் பிறப்பார்? எனவே அவர்களை வழிநடத்தி வந்ததான அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. அவ்வளவு நேரம் வழிநடத்தி வந்தது யார் தான்? அந்த நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு இவர்கள் மாம்சீகத்தினுடைய எண்ணத்திற்கு, அவருடைய அறிவிற்கு, அவருடைய ஞானத்திற்கு இடம் கொடுத்து வழி விலகி என்ன செய்யறாங்க? வழி விலகி வந்து போகிறார்கள். இந்த வழி விலகி போகும்போது ஏரோது ராஜாவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும் ராஜா யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி தெரியும். ஆனால் அவர் வந்து
ஒரு ஏழையினுடைய வீட்டில தான் பிறப்பார் என்பதை இவருடைய அறிவு நம்புவதற்கு இல்லாமல் இருந்தது. ராஜாவாக இருந்தால் அரண்மனையில தான் பிறப்பார். நேரே அரண்மனையில போய் கேட்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏரோதுக்கு என்ன ஆயிற்று? ஷாக் ஆயிற்று. நாம ராஜாவாக இருக்கிறோம், இந்த யூதர்களை நாம் ஆளுகை செய்து வருகிறோம், ராஜாவாக ஒருத்தர் பிறந்து விட்டாரா? அப்ப அவரை என்ன உயிரோட வைக்கவே கூடாது, அவர் உயிரோட வச்சா நம்முடைய ராஜாங்கத்திற்கு ஆபத்து என்று சொல்லி இந்த ஏரோது ராஜா தந்திரமாக ஞானமாக வந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்றான்? அவன் கோபப்படல, அவன் கோபத்தை காட்டல, அவன் விரோதத்தை காட்டல, எப்படியாயும் அழித்து விட வேண்டும் என்றதான எண்ணத்தை அவன் வெளிப்படுத்தல. இவ்வளவு எண்ணத்தை அவன் இருதயத்துல மறைத்து வைத்து விட்டு சொல்றான், நீங்க பார்த்துட்டு வந்து யாருக்கு தகவல் சொல்லுங்க, எனக்கு தகவல் சொல்லுங்க, நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளணும், நானும் அவரை வந்து பணிந்து கொள்ளணும்னு சொல்றான். இவர் நம்பிதான் போறாங்க. நம்பி போய் பார்த்துட்டு யாரிடத்துல சொல்லணும் நினைக்கிறாங்க, அவர்கள் ராஜாவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஆனால் தேவ தூதனால் அவர்கள் எச்சரிப்படைந்து திரும்ப எங்க போகல, இந்த ஏரோதனுடைய வீட்டிற்கு வந்து போகல. ஆனா இந்த ஏரோதனுடைய வீட்டுக்கு போகாமல் இருந்தாலும் ஏரோது ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தான். யூதேயா தேசத்தில் உள்ளதான எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செய்யப்படணும்? எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பாங்க? இது யாருடைய உத்தரவு? எதுக்காக அந்த சட்டத்தை ஏற்றினானோ அந்த சட்டத்தால வந்து இயேசு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இதேதான் எத்தனை மனிதர்கள், எத்தனை ராஜாக்கள், எத்தனை வல்லமை உடையவர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாக என்ன திட்டத்தை தீட்டினாலும் தேவனுடைய திட்டம் ஒன்றே நிறைவேறும். தேவனுடைய திட்டத்தை மாற்ற யாரால முடியாது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி நடப்பேன், இப்படி நடப்பேன், அழிச்சிருவேன், கொன்றுவேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனென்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, தேவனுடைய திட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த சித்தமும் அந்த தேவனுடைய திட்டமும் தான் எங்கோ இருந்ததான உங்களை இந்த இடத்துல வந்து என்ன செய்திருக்கு? அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கு இயேசுனுடைய பிறப்பினுடைய மேன்மையை அறியும் ஒரு பாக்கியத்தை வந்து உங்களுக்கு தந்திருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி, ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்தை வந்து நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். இது நம்முடைய செயலால் அல்ல, நம்முடைய விருப்பத்தால் அல்ல. இது யாருடைய செயல்? தேவனுடைய செயல், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். அப்ப அந்த தேவனுடைய திட்டத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி விரோதமான சட்டம் இயற்றப்பட்டது. யாருக்காக சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்காக தான் சட்டம் இயற்றப்பட்டது. அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி, அவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரியல. அப்ப இந்த குறிப்பிட்ட பீரியட்ல பிறந்ததான ஆண்களை யாரா இருந்தாலும் சரி அவங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னா அந்த ராஜாவும் சேர்ந்து வந்து என்ன செய்வார்? அழிஞ்சிருவார் என்பதுதான் ராஜாவுடைய திட்டம். ஆனா அந்த மனுஷனுடைய திட்டத்தினால் தேவ திட்டத்தை அழிக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் அநேக திட்டங்களை போடுறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் போடுகிறதான திட்டத்தை நாம் நினைத்து சங்கடப்படுகிறோம் அல்லவா? இந்த பாலகனாய் பிறந்த இயேசுவை நீங்கள் நம்புகிறது உண்மையானால் எந்த திட்டத்திற்கும் நீங்க பயப்பட வேண்டும் என்றதான அவசியமே இல்லை. மனுஷன் ஒரு திட்டத்தை போட்டு அவன் இந்த நாளைக்குள்ள, இத்தனை மாதத்திற்குள்ள, இத்தனை வருஷத்திற்குள்ள இவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போடுவாங்க. மனுஷன் என்னைக்கு திட்டம் போடுறானோ அன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாற்று திட்டத்தை வந்து வகுக்க ஆரம்பிச்சிடறார். அந்த மாற்று திட்டத்திற்கு முன்னாடி எந்த மனுஷன் இருக்க முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு வந்து மிக மிக ஞானத்தில் சிறந்தவர். இன்னைக்கு இந்த பூமியில வந்து மிக மிக ஞானமாக செயல்படுறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அநேக விதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தது யார் தான்? கர்த்தருடைய வந்து பிள்ளைகள் தான். ஏனென்றால் கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ இந்த ஆண்டவர் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா திட்டம் போட்டு அதை ஒன்றுமே பண்ண முடியவில்லை. அந்த திட்டம் வந்து நிறைவேறாதபடி தேவனுடைய தூதனால் எச்சரிப்படைந்து இந்த மரியாளும் யோசேப்பும் இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் பட்டதான கஷ்டம். அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே இன்னைக்கு சிலர்லாம் சில குழந்தை பிறந்தவனே கஷ்டம் வந்துட்டுன்னா அந்த குழந்தையின் பேர்ல ரொம்ப என்ன வரும்? சிலர்லாம் சொல்லுவாங்க, இவன் சனி பிடிச்சவன்,
பிறந்த உடனே அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைய வந்து என்ன செய்வாங்க, ரோதிப்பாங்க. என்னுடைய கடைசி சகோதரன் பிறந்த உடனே என்னுடைய தகப்பனார் வந்து மரித்து போறார். கரெக்டா 1 வயசு ஆகும்போது மரித்து போனார். எனவே என்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தில் உள்ளதான அநேகருக்கு அவன் மேல வந்து கொஞ்சம் வெறுப்பு. ஏன் வெறுப்புனா, இவன் பிறந்தான் அப்பாவை வந்து என்ன செய்தான், கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு எண்ணம் அநேகருக்கு வந்து இருந்தது. இதே போல இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு பிறந்ததற்கு பிறகு கஷ்டம். இயேசு பிறப்பதற்கு முன்னாடி அவர்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தார்களோ, எப்படி இருந்தார்களோ, ஆனா இயேசு பிறந்ததற்கு பிறகு அவங்க எங்க வர வேண்டியதாயிற்று, மாட்டு தொழுவத்துக்கு. மாட்டு தொழுவம் சொல்லி சொல்லப்படவில்லை. கழுதைக்கும் தொழுவம் தான், ஆட்டுக்கும் தொழுவம் தான், மாட்டுக்கும் தொழுவம் தான். ஆனா ஒரு தொழுவம், இந்த தொழுவத்துல வந்து தஞ்சம் அடைய வேண்டியது ஆயிடுச்சு. அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா தேவனுடைய தூதன் வந்து சொல்றான், இவருடைய ராஜா வந்து கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே பிள்ளை எடுத்துட்டு நீ வந்து என்ன செய்திரு, நாசிரியத்துக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர்கள் கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு அந்த பிள்ளைய பாதுகாக்கும்படியாக அழைச்சிட்டு போறாங்க. எல்லாம் யாருக்காகத்தான், எல்லாம் நமக்காகத்தான். யாருக்காக வரல, எல்லாம் யாருக்காக. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமியில பிறக்காவிட்டா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து கடைசியில் விடுதலை அடைவதற்கு தஞ்சம் அடைகிறதுனால இயேசு கிறிஸ்து தான். எல்லா மதத்திலும் அவர்கள் இருக்கிறதான அந்த மதத்தில் அவர்கள் இப்போது பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பாங்க. அந்த மதத்தினுடைய அர்த்தங்களின் பற்றி அவர்கள் பல மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த மார்க்கத்தை பெரிதென்று சொல்லி அவர்கள் தேடுகிறாங்க. அதை நம்ம குறையாக சொல்லல. ஆனா எல்லாரும் வந்து கடைசியில தஞ்சம் அடைகிறதான இடம் எங்கதான், இயேசு கிறிஸ்துவதான் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. இதை அறிந்து கொள்வதற்கு சிலருக்கு ரொம்ப லேட்டாக. ஒரு நேரம் ஒரு வயதான தகப்பனா ரொம்ப வந்து அழுதார். அவருக்கு 75 வயசு இருக்கும். ஆனா அவர் மனம் திரும்புவது 75 வயசுல தான். அந்த 75 வயசுல தான் அவர் இயேசுவை கண்டு கொண்டார். அப்ப அவர் அழுறாரு. இயேசுவை அறிந்ததற்கு பிறகு அவர் அழுறாரு. என்ன சொல்றாரு, நான் வாலிப வயதில் அறிந்திருக்க கூடாதா இந்த தெய்வத்தை நான் வந்து வாலிப வயதில் என்ன செய்ய கூடாதா, அறிந்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. இன்னைக்கு அநேக நாட்கள், சமயங்கள், நேரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், மிஸ் பண்ணிடுறோம். ஆனா அந்த இயேசு வந்தால் தான் நமக்கு மன நிம்மதி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜனத்திற்கும். லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க லூக்கா சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவி. எல்லா ஜனத்துக்கும். அவர் எந்த ஜனத்தையும் பாகுபாடு பார்த்ததே இல்லை. மனுஷன் தான் பாகுபடுத்தி பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் வந்து எந்த மனுஷனையும் அவர் பாகுபடுத்தி பார்க்கிறதே இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே மனிதனாகத்தான் வந்து பார்க்கிறார். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏற்றத்தாழ்வு அவரிடத்துல இல்லை. பரலோக ராஜ்யத்தில் எங்க ஒருவேளை சிலர் தனித்தனியாக இருக்கலாம். சிலர் இயேசுவை வழிபடுகிறோம் என்று சொல்லி தனித்தனியாக ஆலயங்கள் கூட கட்டி வச்சிருக்கிறாங்க. இது இந்த சமுதாயத்துக்குள்ள, இது இந்த சமுதாயத்துக்குள்ள என்று கிறிஸ்தவ ஆலயங்களே கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துல போனா அங்க தனித்தனியெல்லாம் இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஏனென்றால் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்,
எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அங்கே உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவர்கள் அழகில்லாதவர்கள், எந்த வேறுபாடுமே தேவனுடைய ராஜ்யத்தில் கிடையாது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இன்னாருக்கு தான் கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை. இயேசு ஒரு காலத்துல பேசினவங்க ஆண்டு இடத்துல வரும்போது, வா மகனே நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்யறார். ஒரு காலத்துல வேதாகமத்தை கிழித்தேர்ந்து தீய கொடுத்தனவர்கள் எல்லாம், வா மகனே நான் உன்னை தான் தேடுறேன். சாது சுந்தர் சிங் என்றதான ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு. பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவர், சீக்கிய குலத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் மிக மிக ஐஸ்வர்யம் உள்ளதான ஒரு குடும்பம். இந்த பணம் பொருள் அதிகமாயிட்டாலே எதையும் செய்வதற்கான ஒரு சக்தி இவருக்கு தானா வந்துடும். ஏன்னா என்னன்னாலும் சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வந்துடும். அவர் படித்த நாட்களில் கிறிஸ்தவ மிஷினரிமார் அவர் படித்ததான ஸ்கூல்ல எல்லாருக்கும் அந்த நாட்களில் புதிய ஏற்பாடு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். இவங்க கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போன உடனே யாற்றெல்லாம் கொடுத்தாங்களோ அவ்வளவு பேரை திரும்ப போய் இவன் வாங்குவான். வாலிபனா இருக்கும் போது திரும்ப போய் அவ்வளோத்தையும் வாங்குவான். அவ்வளோத்தையும் வாங்கி ஒரு பொதுவான இடத்துல போட்டு கிழிச்சு அதை தீ கொளுத்தி என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவான். ஆனா அவனை யார் நேசித்தார்? அவனை ஆண்டவர் நேசித்தார். நம்முடைய வார்த்தைகளை கிழிச்சு கொடுத்துறவன் அல்லவா, இவனுக்கு இந்த பூமியிலையும் துன்பத்தை கொடுக்கணும், மறுமையிலையும் துன்பத்தை கொடுக்கணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. அவன் மேலதான் ஆண்டவருக்கு அளவு கிடந்ததான் அன்பு வந்தது. வளர்ந்தான். சீக்கியக்குள்ள வழக்கத்தின்படியே எல்லா அந்த மத சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் கற்று அறிந்தான், கற்று தேர்ந்தான். அவ்வளவு பக்தியாக அவனுடைய மதத்துல இருந்தாலும் அவனுக்கு மன நிம்மதி போயிட்டு, நிம்மதி இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே, பணம் இல்லாமல் வாழலாம், சரீரத்தில் சுகம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். நிம்மதி கெட்டு போயிட்டுனா மனுஷனால் வாழவே முடியாது. தூக்கம் போயிடும், சாப்பிட முடியாது, எல்லாம் அந்த மன நிம்மதி அவனுக்கு போயிட்டு, அவனால் சாப்பிட முடியல, அவனால் தூங்க முடியல. வீட்டில எல்லாம் பேசும்போதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாகவே அவருடைய பெற்றோரிடத்தெல்லாம் பேசுவான். அதை கேட்டு அவங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஜனங்கள், எனவே அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் ராத்திரி இவனுக்கு சமாளிக்கவே முடியல. அவன் தூக்கம் வரல. படுத்து பார்க்கான், இடவி பார்க்கான், நடமாடி பார்க்கான், எல்லாம் பண்ணி பார்க்க அவனுக்கு தூக்கமே வரல. நம்ம எவ்வளவு பக்தியாக இருக்கிறோம் நம்முடைய இந்த சீக்கிய குலத்துல, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து பார்க்கிறான். கடைசியில் அவனுக்கு ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்துல வருது. இந்த கிறிஸ்தவங்கள்லாம் சொல்றாங்களே, இந்த இயேசுவை நம்பினா சமாதானம் கிடைக்கும் சொல்றாங்களே, ஒருவேளை அங்கதான் சமாதானம் இருக்குமோ? ஒரு கொஸ்டின் மார்க். அங்கதான் சமாதானம் இருக்குமோ அப்படின்னு சொல்கிறதான ஒரு கொஸ்டின் மார்க் வந்த உடனே, சரி நம்மால இனிமேல் வாழ முடியாது, நிம்மதி இல்லாம இனிமேல் நம்மால வாழ முடியாது. எனவே இந்த நிம்மதியை எந்த தெய்வம் தருதோ அந்த தெய்வத்தை நம்ம வாழ்நாளெல்லாம் என்ன செய்யலாம்? தேடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் படுத்திருக்கிறான். காலையில 4 மணின்னு சொல்ல நினைக்கிறேன். அவன் வீட்டு அருகாமையில் என்ன போகுமா? ட்ரெயின் போகுமா? அவன் டைம் குறிக்கிறான். இவ்வளவு நேரத்திற்குள்ள எனக்கு நிம்மதி கிடைக்கணும். அந்த நிம்மதி எந்த தெய்வத்தால் கிடைக்கிறது என்பது எனக்கு தெளிவா தெரியணும். இல்லாவிட்டால் நான் இந்த ட்ரெயின்ல என்ன செய்வேன்? நம்ம நினைக்கிறோம், என்னை ஆண்டவர் பார்க்கல, என்னுடைய வார்த்தை ஆண்டவர் கேட்கல அப்படி நினைக்கிறோம். அவன் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவன், இயேசு குரமாக பேசினவன், வேதாகமத்தை கிழித்து எறிந்தவன். ஆனா இப்படி இவன் தவித்துக் கொண்டிருக்கிறது யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? உங்க தவிப்போது மனுஷனுக்கு தெரியாது.
உங்க தவிப்பு உங்களை நேசிக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்க தவிப்பு உங்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியாது. சில மனைவிகள் தவிக்கிறது கணவனுக்கு தெரியாது. சில பெற்றோர்கள் தவிக்கிறது பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்ன காரணத்தினால் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய இருதயம் என்ன காரணத்தினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அப்ப அவன் எந்த தெய்வம் எனக்கு மன நிம்மதி கொடுக்கிறதோ அந்த தெய்வம் தான் எனக்கு கடைசி வரைக்கும் தெய்வம் என்று சொல்லி நினைக்கிறான். டைம் குறிச்சுதான், டைம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய இருதயம் சொல்கிறது தெய்வம் ஒண்ணு. ஏன்னா இவன் முடிவோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறான். கரெக்டா இந்த டைமுக்கு ட்ரெயின் வரும், அதுக்குள்ள தெய்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு வெளிப்பட்டிருக்கும். இல்லாமட்டால் நான் இன்றைக்கு மறித்து போகிறது உண்மை. அது யாராலும் தடை பண்ண முடியாது. கிட்ட நெருங்கி வருது டைம். தெய்வமே கிடையாது என்ற முடிவு 100% அவனுக்கு இருக்கிறது. அந்த கடைசி அந்த நிமிஷத்துல ஒரு வெளிச்சம் என்ன செய்யுது? பார்க்கிறோம், பிரகாசம் உள்ள வெளிச்சம். அதுல என்ன தெரியுது? சிலுவை தெரியுது. அந்த சிலுவையில் இருந்து வெளிச்சம் இவனுக்கு நேரம் வருது. அந்த வெளிச்சம் பட்ட மாத்திரத்துல இவனுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். வெளிச்சம் பட்ட மாத்திரத்துல இவனுக்கு பெரிய சந்தோஷம். அந்த பெரிய சந்தோஷத்தை இவனால் அடக்கி வைக்க முடியல. எழுப்புறான், வீட்டுல போய் தூங்கி கொண்டிருந்த தகப்பனர் எழுப்புறான், தாய் எழுப்புறான். நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு தான் தெய்வம் சொல்றான். அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இவருக்கு என்ன பிடிச்சிட்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் இவன் யாருக்கு விரோதமா பேசி கொண்டிருந்தவன், இவன் இயேசுக்கு விரோதமாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமா பேசி கொண்டிருந்தவன் இன்னைக்கு திடீரென்று சொல்லி இவன் இப்படி சொல்கிறான் என்றால் இவனுக்கு என்ன பிடிச்சிட்டு? அவங்க சொல்றாங்க, கோபத்துல சொல்றாங்க, என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு கேட்கறாங்க. இல்லப்பா, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, இயேசுதான் இயேசுதான் மெய்யான தெய்வம். இவனை டைவர்ட் பண்ணுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அவருடைய உறவுகள் எல்லாம் கூட்டு பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் பேசினாங்க, நம்ம குடும்பம் எவ்வளவு ஆசாரமான குடும்பம், குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்துறிய நீ அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. எவ்வளவு சொத்து இருக்கிறது, இதற்கெல்லாம் நீ தானே வருங்காலத்தில் வாரிசா வரணும், நீ இப்படி போனதான் உனக்கெல்லாம் எப்படி சொத்து தர முடியும். கடைசியில் பாருங்க, இயேசுவினுடைய அந்த நாமத்தை விடாம இருந்தபடினால வீட்டை விட்டு துரத்துனதற்கு பிறகும் இவன் யாரை விடல? இயேசு விடல. கடைசி வரைக்கும் யாருக்கே வளர்ந்தார். கடைசியில் ஒரு முயற்சி பண்ணாங்க, நிறைய முயற்சி பண்ணாங்க. கடைசியில் ஒரு முயற்சி, அவனுக்கு ஒரு மாமா ஒரு பொண்ணு உண்டு, அவங்களும் பெரிய கோடீஸ்வரங்க, ஏகப்பட்ட நகை ஜுவல்ஸ், இவ்வளவு பணம் இவ்வளவு நகை இதெல்லாம் இருக்கு. என்னுடைய பிள்ளை உனக்கு தான் கட்டித்தர முயற்சி பண்றோம், அதற்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த இயேசுவை நீ என்ன செய்யணும், விட்டுட்டா கட்டித்தரோம், இந்த ஆஸ்திகளுக்கெல்லாம் நீ தான் அதிபதி என்று சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தேவை, எனக்கு சமாதானம் கொடுத்த ஆண்டவர் இயேசு ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊழியத்தை திபெத் பகுதியில் அதிகமாக ஊழியத்தை செய்து அவர் காலம் மறித்து இன்னைக்கு தேவனுடைய மகிமையில் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவ்வளவு மேன்மையானது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம அறிந்திருந்தால் இயேசுக்காக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த பூமியில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பூமி மாயை என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்கு இந்த பூமியில மேன்மேல் சொல்வதற்கு? என்ன இருக்கு? எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் நம்ம மூச்சு விட மறந்துட்டோம்னா முடிஞ்சு. அதற்கு பிறகு நம்மளை மனுஷன் சொல்ல மாட்டாங்க, அதற்கு பிறகு நம்மளை பாடின்னு சொல்லுவாங்க, பணம் சொல்லுவாங்க. ஒரு சிறிய ஒரு 1000 ரூபாய்க்கு பெருமான ஒரு சிறிய பொருளை போட்டிருந்தாலும் கூட அதை போட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க.
அதை விரலில் வரலன்னா விரலை விட்டு வெட்டியாவது வந்து என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. இதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம ஜீவனோடு காத்து நமக்கு தருகிறதான காரியங்களை அனுபவிக்க வைத்திருக்கிறார் அல்லவா, அது ஆண்டவர் நமக்காக பிறந்து பூமியிலே வந்ததுனால நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வந்து கிருபை. இது நமக்கு மிகுந்த, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த சந்தோஷம் வந்துட்டுனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த சந்தோஷம் வரலன்னா உங்களுக்குள்ள இன்னும் யாரும் வரல, இன்னும் யாரும் வரல. நீங்க ஓடோடி நீங்க ஓடி போய் ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவர் எனக்கு உதவி தேவைன்னு ஓடி வரங்க. அவரு சாதாரண ஆளா? சாதாரண ஆளா? அவர் ஓடி வருகிற வரைக்கும், உதவி செய்கிற வரைக்கும் அவர் வருகிற நமக்கு பெருசா தெரியுது. அவர் ஓடி வந்து நமக்கு விடுதலை கொடுத்தவர், நன்மையை கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு அது சாதாரணமாக போய்விடுகிறது. ஏதோ அது இயற்கையில நடந்தது, சாதாரணமாக நடந்தது நினைக்கிறோம். அநேக வேலைகளில் நான் கூப்பிட்ட போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்தது யார் தான்? ஒருவர்கள் வரல அந்த நேரத்தில், நண்பர்கள் வரல அந்த நேரத்தில். இன்றைக்கு மனுஷனிடத்துல என்னவே இல்லை. நேற்று தினத்தில் திருநெல்வேலிக்கு போய் ஒரு கடைக்கு போய் நல்லா பட்டு அடிச்சிருக்கிறார் ஒருத்தர். அவர் தன்னால பேசுறாரு. கடையில் ஒரு மெக்கானிக் ஷாப்ல உள்ளவர் அவர் பேசுறாரு. அந்த காலத்தை மாதிரி இந்த காலத்துல இல்லை சார், மனுஷனிடத்துல எதுவே இல்லை, அன்பே கிடையாது. இந்துக்காரர் சொல்ல அன்பே கிடையாது, அன்பு இருக்காது. வேதம் சொல்லுது கடைசி காலத்துல அன்பு தணிந்து. எதனால தணிந்து போகுதுன்னா அக்கிரமம் என்ன ஆயிட்டு, அக்கிரமம் என்ன ஆயிட்டு. நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் நினைச்சு பாக்குறேன், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் மட்டும் இல்லை அப்படின்னு வைங்களேன், பூமியில நம்மளால நடமாடைய முடியாது. அதுக்கு பயந்து நிறைய பேர் தவறு செய்கிறது இல்லை. தவறு செய்துட்டா போலீஸ் வந்துடுவான், தவறு செய்துட்டா கோர்ட்ல நிப்பாட்டிடுவாங்க, அலைய வேண்டியது இருக்கும். இதுக்கு பயந்து தான் நிறைய பேர் தவறு செய்யாம இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஜனங்கள் கொஞ்சம் மன நிம்மதியாக வந்து அலையிறாங்க. ஆனா நாம வந்து அப்படி இல்லை. நம்ம கோர்ட்டுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, போலீஸுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம யாருக்கு பயப்படுறோம்? யாரை நம்ம வாழ வச்சது அவர் தான். அவர் நாம் பயப்படத்தக்கதான தெய்வம். அவருக்கு பயந்து வாழ்கிறதான ஜனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பயம் நமக்கு எப்போது இருக்க வேண்டும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் முதலாவது யார் வந்து பார்த்தார்? மெய்ப்பர்கள் பார்த்தார். செய்தி அறிவிக்கப்பட்டது யாரால் தான்? தேவனுடைய தூதர்களா. இந்த மெய்ப்பர்கள் சந்தித்ததற்கு பிறகு அவள் என்ன செய்தாங்க? தேவனை துதித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது மெய்ப்பர்கள். இன்னொரு இடத்துல வந்து பார்க்கிறோம், வான சாஸ்திரிகள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் ஒருவர் என்று சொல்லி சொன்னவர்கள் இயேசுவை வந்து தரிசித்த போது அவர்கள் எதை காணிக்கையா கொடுத்தாங்களாம்? பொன்னையும் வெள்ளைப்பழத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். பொன் என்பது வெளியேறப்பெற்றது. தூப வர்க்கம் என்பது என்ன பண்ணக்கூடியது? வாசனை கொடுக்கக்கூடியது. வெள்ளைப்போளம் என்பது சுத்திகரிக்கக்கூடியது, மனுஷனை சுத்திகரிக்கக்கூடியது வெள்ளைப்போளம். அப்ப நாம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததற்கு பிறகு நம்முடைய வெளியேறப்பெற்றது எல்லாவற்றையும் நாம் எதெல்லாம் மேன்மேல் சொல்லி நினைக்கிறோமோ அதையெல்லாம் மிக மேன்மை தங்கிய ஆண்டவருக்காக நாம நஷ்டம குப்பையாக அனுபவிக்க ஆண்டவர் தர்றாரு. அவர் தருகிறார் என்பதற்காக நம்ம அதை மேன்மையாக எண்ணிடக்கூடாது. சிலருக்கு ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறாரு, சிலருக்கு பொண்ணை கொடுக்கிறார், சிலருக்கு என்ன படிப்பை கொடுக்கிறாரு, சிலருக்கு நல்ல வேலையை கொடுக்கிறாரு. இதுதான் தெய்வம் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. இதெல்லாம் தெய்வம் கிடையாது. தற்காலிகமாக ஆண்டவர் நமக்கு பயன்படுத்துவதற்கு, உபயோகப்படுத்துவதற்கு ஆண்டவர் தருகிறதா நன்மை தான், ஆசீர்வாதம் தான். அதையே நம்ம வந்து சார்ந்து விடக்கூடாது. நீங்க அதையே சார்ந்து விட்டா யாரை சார்ந்து கொள்ள முடியாது? ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவரை சார்ந்து பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிறத ஒரு நாசுக்காக செய்து பாருங்களேன். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவருக்காக இந்த பூமியில வாழ்றேன்.
இயேசுவை பற்றி 4 பேருக்கு இயேசு உயர்ந்தவர் நான் சொல்றேன். அப்படி நீங்க இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறிய வேலையா இருந்தாலும் நீங்க அதை உண்மையா செய்யுங்க. சிறிய ஒரு தொழிலா இருந்தாலும் என்ன செய்யுங்க, அதை உண்மையாக உத்தமத்தோடு நீங்க அதை செய்யுங்க. அதுல யாருடைய ஆசீர்வாதம் இருக்கும்? தொழில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க, எங்கேயோ போயிருவீங்க. இன்னைக்கு வேலைக்காரங்களா இருந்தாலும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, முதலாளியா வந்து இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தவங்க எல்லாம் கீழே வந்து இருக்கிறாங்க. உயர்வு யாரால் வருகிறது? நீங்க ஒரு நினைக்கலாம் என் உழைப்பால் வருகிறது. ஆண்டவர் அந்த உழைப்பை உங்களுக்கு பயனுள்ளதா மாற்றி தரலன்னா ஒண்ணுமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் அந்த தேவனுடைய கிருபை யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். கிருபை இருக்கா? எந்த அளவுக்கு கிருபை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க மேன்மை அடைவீங்க. எந்த அளவுக்கு கிருபை இருக்கிறதோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. எந்த அளவுக்கு கிருபை இருக்கிறதோ ஜனங்களுடைய பார்வையில் உங்களுக்கு கனம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கிருபையை சம்பாத்தியம் பண்ணாம பணத்தையும் பொருளையும் சம்பாத்தியம் பண்ணுவதற்குன்னு சொல்லியே இரவு பகல் ஓடிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஆர்டர் விட்டாதான் ஓட முடியும். பிரேக் போட்டுட்டா சிலருக்கு தற்காலிக பிரேக் போடுற கொஞ்ச நாள் வந்து பிரேக்ல இருக்கும், இப்ப 2வது வண்டி ஓடும். சிலருக்கு என்ன பிரேக்கு, என்ன பிரேக்கு, என்ன பிரேக்கு போட்டு போறாங்க பாஸ்டர், சீக்கிரம் அனுப்புங்க. நான் சொல்றது 7ல இருந்து 9 மணின்னு சொன்னேன். எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு சிலர் 7 மணிக்கு வந்தீங்க, 7:15, 7:30, 7:45, 7:45 சாரி 6:45, 6:45. சிலர் வந்து சாரி 7 மணிக்கு தான் ஆரம்பம், 7:45, 8 நினைச்சு ஆனா இதே வேலையில உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல ஒரு படம் போடுறாங்க, பெரிய திரையில போடுறாங்கன்னா அது நமக்கு துவக்கமும் தெரியணும், முடிவும் தெரியணும். அதான் பார்க்குறோம் வீட்டில் என்ன பார்க்கும்போது, சீரியல் பார்க்கும்போது பார்க்குறோம். சாப்பாடு கூட வேண்டாம், எதை பார்க்கணும்? அந்த சீரியல் ஒரு சாத்தோட ஒரு பெரிய சீரியல் இருந்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு நாள் கணக்காக பார்த்துட்டு கிடக்கணும், ஒன்றும் செய்ய விடாது. அது சாத்தோடைய தந்திரம் அல்லவா? ஒரு வேலையும் செய்ய விடாது உங்களை. எங்கே போனால் அந்த டைம் ஆனோடனே எங்கே தான் இழுக்கும் உங்களை, அந்த டிவி பெட்டிக்கு நேரம் தான் இழுக்கும். அதுக்கு தான் சாத்தனம் தொடர வச்சிருக்கான். ஏன் ஒரே நாளில் அந்த கதையை போட்டு முடிக்க வேண்டியது தானே? ஒரே நாளில் அந்த கதையை போட்டு முடிச்சா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்காது. சாத்தான் ஆண்டவர் எதெல்லாம் நன்மைக்காக உண்டாக்குகிறாரோ அதை எல்லாம் வந்து அவர் கேட்டிருக்காக வந்து என்ன செய்யறான், கேட்டிருக்காக பயன்படுத்துறான். அது அநேகர் அதற்கு அடிமையும் வந்து ஆகுறாங்க. இந்த ஆராதனையில கூட்டத்திலையும் அதே மாதிரி தான். சில இடங்கள்ல 7 மணினா 6:45 வந்து என்ன செய்திருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. 6:45 வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஆண்டு வந்துடுவார், நமக்கு முன்னாடி ஆண்டு வந்து வந்துடுவார். ஏன்னா வேதத்தில் சொல்ல 2 பேர் 3 பேர் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் சத்தம் சொல்லுங்க, நான் கேட்கவே இல்லை. நான் வந்து ஆசீர்வதிப்பேன் இல்லை, நான் வந்து இருக்கிறேன். அது முடிந்ததான காரியம், இறந்த காலம். அது வந்து இருக்கிறேன். நீங்க வருவதற்கு முன்னாடி நான் வந்து இருக்கிறேன், உங்களை எதிர்பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு நான் அந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அது அநேக கூட்டங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நீங்க எந்த கூட்டத்தில் வரவில்லையோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாரு. சொல்லுவார், நமக்கு தெரியாது, அன்னைக்கு தான் வந்திருப்பாரு. இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வந்திருப்பாரு. அன்னைக்கு நீங்க வர முடியாது. அதை கொண்டு வந்தால் மட்டும் காணாது, நீங்க அதை வாங்குவதற்கு என்ன செய்யணுமா, வரணுமா? சிலர் ஓய்வு கால, ஏன்னா ஓய்வு நாள் கிறிஸ்தவங்க, சிலர் பண்டிகை கால கிறிஸ்தவங்க, சிலர்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகவே மாட்டாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு போகாதவங்க போய் பார்த்தால்தான் அதனுடைய மேன்மை வந்து என்ன செய்யும், அந்த மேன்மை தெரியும். தாவீது ராஜாவாக இருந்தான், மிகப்பெரிய ராஜா, வல்லமையுள்ள ராஜா, ஞானமுள்ள ராஜா, புத்தியுள்ள ராஜா. அவன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால், ஏதோ நேரம் வைத்த தேடுறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஆண்டவர் சரியா தேடி பாருங்க. உங்களை ஜீவன் வைத்திருக்கிறது அவர் அல்லவா? சுகமலை தந்திருக்கிறது அவர் அல்லவா? நடமாடுவதற்கான கிருபை தந்திருக்கிறது அவர் அல்லவா? இன்னைக்கு சிலருக்கெல்லாம் வருகிறதான பலவீனத்தை மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்னைக்கு சொன்னேன் அல்லவா, சமீபத்தில் வந்திருக்கிற வியாதிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 2 லட்சத்தி சொல்ற. இன்னும் எத்தனை இன்ஜெக்ஷன் போடணும்? 10 இன்ஜெக்ஷன் போட்டால் முடிஞ்சு. நமக்கு இருக்கிறத எல்லாத்தையும் வித்தாலும் காணாது. கிருபையாக ஆண்டவர் நம்மளை இயங்க வைத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவரை குறைஞ்சபட்சம் வந்து தேடவாயினும் கூடாதா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை அவர் சமீபமா இருக்கையில அவரை நோக்கி கூப்பிடுங்க. சரி, அவர்கள் பொன்னையும் வெள்ளைப்பழத்தையும் தூப வர்க்கத்தையும் அவருக்கு காணிக்கையாக என்ன செய்தாங்க? செலுத்தினாங்க. இதெல்லாம் செலுத்தும் போது இந்த யோசேப்பு மரியாதைலாம் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர்கள் இயேசுடைய பிறப்பெல்லாம் அந்த நேரத்தில் பெருசாக நினைக்கல. அவங்க ஒரு குமாரன் பிறந்திருக்க, அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய தூதன் யோசேப்பு சொல்றாரு, உன்னுடைய மனைவியிடத்துல உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியினா அந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே யார் வித்துதான்? கடவுளுடைய வித்து. சிறியனுடைய வித்து யார் மட்டும்தான். எந்த பிள்ளைகளும் அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது. எல்லா பிள்ளைகளும் யாருக்கு பிள்ளை தான்? எல்லா பிள்ளைகளும் அப்பாவுக்கு பிள்ளை தான். அதாவது மருத்துவத்தின்படி யாருக்கு பிள்ளை? அப்பாவுக்கு பிள்ளை. இந்த அப்பா யாரை திருமணம் முடிச்சிருந்தா அவருக்கு இந்த பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைய பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குழந்தை பிறக்கும் போது அந்த ஜனனத்தினுடைய விவரம் சொல்லும் போது அது என்ன சொல்லியிருக்கும் என்றால், இவனுக்காக இவள் பெற்றாள். இவனுடைய பிள்ளைதான் இந்த மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் வாசி பார்த்தா அந்த ஜனனத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது அதில் நீங்கள் வாசித்தா நீங்க ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து அம்சம் வரல. இங்க வாசிக்க உடனே வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் யாரிடத்துல பெற்றான்? யாருடைய பிள்ளை இது? இது ஆண்களுடைய பிள்ளை. ஆனா சிறியனுடைய பிள்ளை யாருதான்? இயேசு கிறிஸ்து. ஆனா சிறியனுடைய வித்து கிடையாது. அது பரிசுத்த ஆவியினுடைய வித்து. அது கொஞ்சம் அந்த காரியத்தை நினைச்சு பாருங்க. திருமணம் முடிவதற்கு முன்னாடியே இந்த மரியாதை என்ன இருக்கிறார்? கர்ப்பவதியாக இருக்கிறார். எப்படி இருக்கும் அந்த நிலையை கடந்து போகிறது? அந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த அவளை ஏற்றுக்கொண்ட யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசேப்பு நீதிமானா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நீதிமானா இருந்து நினைக்கிறான். இவரிடத்துல குழந்தை உற்பத்தியாக இருக்கிறது, எனவே எனக்கு தெரிஞ்சிட்டு நான் இதை யாரிடத்துலையும் சொல்லாம நான் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அவளை எனக்கு வேண்டாம், மனைவியா எனக்கு வேண்டாம். இன்னைக்கு சிலருடைய குறையை கண்டா இவங்க மட்டும் விளக்குறது மட்டுமல்லாம 1000 பேரிடத்துல அந்த காரியத்தை சொல்லுவாங்க. அது பெண்களுடைய சில காரியங்கள்லாம் சிலர் அஞ்சவே மாட்டாங்க. இந்த யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவரை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை விட்டுறணும். யாரும் கட்டிட்டு போறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பதி ஆயிட்டாலே, இப்போ இது நம்முடைய குமாரன் அல்ல, உள்ள வயிற்றுல இருக்க நம்முடைய பிள்ளை இல்லை, யாருக்கோ உள்ள பிள்ளை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ தூதன் தோண்டி சொல்றான், அவள் தவறான நடவடிக்கையில கர்ப்பவதி ஆனவள் அல்ல, அவள் பரிசுத்த ஆவினால கர்ப்பவதியாயிருக்கிறாள். எனவே நீ அவளை சேர்த்து கொள்ள. பின்னாடிதான் அவர் வானத்தை முன் உண்டாக்கின தேவன் சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது. அது ஆரம்ப நாட்கள் தெரியாது.
இயேசுதான் அந்த பெரிய தேவன் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, யாருடைய பிள்ளையோ வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிற இந்த மரியாள இந்த யோசேப்பு என்ன செய்யப்பான், அந்த நெஞ்சில் சுமக்கிறது அந்த நிலத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். அதே மாதிரி அந்த மரியாள் நினைக்கிற இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி, ஆனா அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறத பிள்ளை பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்டது. அது தேவனுடைய வித்து. அது யாருடைய வித்து? தேவனுடைய வித்து தேவன். மனிதனுடைய வித்து மனிதன், தேவனுடைய வித்து யார்? தேவன். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனே உங்களோடு இருக்கிறார் அர்த்தம். தேவனே யாரோடு இருக்கிறார்? உங்களோடு இருக்கிறார் என்பதான அர்த்தம் தான் இந்த இம்மானுவேல் என்பதற்கான பெயருடைய அர்த்தம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு மிகப்பெரிய காரியம். எப்போது இருக்கிறாரு? எப்போது இருக்கிறார்? நீங்க தூங்கினாலும் இருக்கிறார். நீங்க தூங்கும்போது இல்லைன்னா ஒரே அடி அடிச்சிருப்பான். உங்களுக்கு விரோதமாக பிலிஸ்தீன் ஏவலெல்லாம் செய்திருக்கும் போது ஒரே விடையக்கூடாதுன்னு ஒரே அடி அடிச்சிருப்பான். ஆனா அடிக்க முடியல. வந்தா அடிக்க முடியல. வந்தா வெளியே நிற்கிறான். வந்த பக்கத்து வரைக்கும் வந்து அடிக்க முடியல, தொட முடியல. யாரு? அது இம்மானுவேலின் தேவன் உங்களோடு இருக்கிற அப்படின்னா. மனுஷன் எல்லாமே பண்ணி பார்க்கறான், ஒண்ணுமே பண்ண முடியல. இம்மானுவேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். இது மிகப்பெரிய பாக்கியம். சமயம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அநேக விதமான காரியம் உங்களுக்கு சொல்லலாம். நான் சமயம் அதிகமாகிவிட்டது. எனவே உங்களுக்கு இவ்வளவு செய்தி போதும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே பிறந்தது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. அந்த சந்தோஷத்தை நம்ம அநேகர் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் வந்துட்டுனா நமக்கு தெரியும். அந்த இயேசு உள்ள இருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேருக்கு இயேசு உள்ள இருக்கிறாரா இல்லையா? உள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியலன்னா உங்களில இயேசு இருக்கிறது வேற யாருக்கு தெரியும்? ஆனா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்குள் இயேசு இருப்பது எல்லா ஜனங்களுக்கும் வார்த்தையினால இல்லை, எதனால தெரியும்? செயலினால தெரியும். என்ன செயல்? நிறைய பேருடைய குணங்கள் இன்னும் என்ன செய்யல? என்ன செய்யல? மாறல. அது நல்ல குணமா இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா நிறைய பேருக்கு என்ன குணம் இல்லை? நல்ல குணம் இருக்கா? ஒரு பக்தர் சொல்றார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் பேசுனது, நான் இப்படி பேசிட்டேனே, நான் பேசினதே சரியில்லை நினைச்சிருக்கிறீங்களா? நீங்க தப்பா பேசுறது மற்றவங்கள சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த தேவன் உள்ளே இருக்கிற அப்படின்னால நீ பேசுனது சரியில்லை, உன் கணவனார் இடத்துல நீ பேசுனது சரியில்லை, கணவன் இடத்துல சொல்ற உன் மனைவியை நீ நடத்துகிற விதம் சரியில்லை, பிள்ளைங்க இடத்துல சொல்றாரு பெற்றோரை நீ பேசினதான விதம் என்ன சரியில்லை சரியில்லை. நான் ஏதோ ஒரு பிள்ளையை பேட்டி சொல்றாங்க, பேச முடியாது பாஸ்டர், எங்க அம்மாவும் அவங்ககிட்ட பேசவே முடியாது இந்த பிள்ளைங்க இடத்துல. சுபாத்தமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன செய்யும்? என்ன செய்யும்? நான் மாறி இருக்கிறேன், அநேகர் மாறி இருக்கிறீங்க. நான் சபை நடத்துற எனக்கு தெரியும் நிறைய பேர் மாறி இருக்கிறீங்க. ஆனா அநேகர் அப்படியே இருக்குது. எப்படி வந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. உங்களை குறித்து சாட்சி யார் சொல்லணும்? வீட்டுக்காரர் சொல்றாரா? வீட்டுக்கார்ட்ட கேட்கட்டா எப்படி இருக்கிறாங்க? சிலர் வாயில சொல்லலாம், இதயத்தில் நினைக்கிறாங்க, இல்லை பாஸ்டர் என் மனைவி கொஞ்சம் என்ன செய்யிருக்கிறார், மாறி இருக்கிறார். ஆனா சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் குழந்தை கதவு ரொம்ப திண்டக்கமாயிட்டு பாஸ்டர், இவளுக்கு ரொம்ப எல்லாம் பேசலாம், ரொம்ப எல்லாம் இது பண்றா அப்படிலாம் சிலர் நினைக்க தோணும். நம்முடைய சுபாவங்களை மாற்றும்படியாக இம்மானுவேலின் தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களிலும், அதாவது வருகிற ஆண்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினை கூட நமக்கெல்லாம் 1000 நாட்களை தந்து மன நிம்மதியோடு மன சமாதானத்தை நம்மை பாதுகாப்பாராக. பழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய துதியும் கன மகிமை நாம் செலுத்துவோம். அவர் எப்போதும் இருக்கின்றதான தெய்வம்.
அவருடைய நாமம் உயர்வடைய வேண்டும். நம்முடைய வார்த்தையினால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மகிமை ஓமக்கண்டோ, மாட்சிமை ஓமக்கண்டோ, மகிமை ஓமக்கண்டோ, மாட்சிமை ஓமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் ஓமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் ஓமக்கண்டோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உன் நாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக, உன் நாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பிறந்ததான தெய்வம் இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்யும் தேவனாக இருக்கிறீர், எங்கள் கண்ணீரை துடைக்கும் தேவனாக இருக்கிறீர், எங்களை வாழ்வுடைய செய்யும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரமானவர், இம்மானுவேலின் தேவனாக எங்களோடு நீங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலகத்தை படைத்த எங்கள் பிதாவாகிய தேவன் கர்த்தாவே, உங்களை தாழ்த்தி நாங்கள் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக, பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, சத்துடைய கிரீட மத்தியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குமாரனாகிய இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்ததான நன்னாளை இந்த வருடத்தில் நினைவுகூர எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சில நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்து செய்த எல்லா உதவிகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய. யார் யார் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்குள்ளாய் கடந்து வந்து தங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த நாளிலே கிறிஸ்து அவர்களுக்குள் பிறக்கும்படியாக உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக பிறந்தீர், எங்களுக்கு மன ஆறுதலை மன நிம்மதியை கொடுக்கும்படியாக பிறந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மன நிம்மதி ஆறுதல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நதியை போல் பெருகட்டும் ஆண்டவரே. இம்மாநில தேவனாக இவரோடு கூட இருந்து இவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் கர்த்தாவே, வருகிறத ஆண்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூற எல்லாருக்கும் ஆயுள் நாட்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்காக பிறந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இந்த நாட்களிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கொண்ட அநேக ஜனங்கள் இயேசுடைய பிறப்பை அறிந்து கொள்ள
நாங்கள் சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் கர்த்தர் வரப்போற நாளுக்கு நடைபெறுகிற எல்லா கூட்டங்களுக்கு அழைத்து வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வேற நாளுக்கு நடைபெற இருக்கிற பழைய புது ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதி. எல்லா கூட்டத்தையும் கர்த்தருடைய நன்மையால் நிரப்பெயர்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் அங்கீகரித்தல வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இதுதான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காரும்.